அன்புக்குரியவர்களே, கோபம் என்னும் விவிலிய தொடரில் இன்று கோபம் இறை வேண்டலுக்கு தடை என்னும் ஒரு வித்தியாசமான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆண்டை திருத்தந்தை இறை வேண்டலின் ஆண்டு, ஜப ஆண்டு என்று அறிவித்திருக்கிறார். நாம் எல்லோரும் தனியாகவும் குடும்பமாகவும் திரு அவையாகவும் ஜெபிக்க வேண்டும், மன்றாட வேண்டும். அந்த இறை வேண்டலுக்கு பல தடைகள் இருக்கின்றன. அவற்றில் ஒன்று கோபம். யாருடைய உள்ளத்தில் கோபம் இருக்கிறதோ அவர்கள் ஜெபிக்க முடியாது. யாருடைய உள்ளத்தில் பகைமை, வெறுப்பு, கசப்புணர்வு இருக்கிறதோ அவர்கள் ஆண்டவரை நோக்கி மன்றாட முடியாது. இறை புகழ்ச்சி கூற முடியாது, நன்றி சொல்ல முடியாது, மன்றாட முடியாது. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்தில் 8வது இறைமொழியில் பவுலடியார் சொல்கிறார், ஆண்கள் சினமும் சொற்பூசலும் இன்றி எவ்விடத்திலும் தூய உள்ளத்தோடு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுமாறு விரும்புகின்றேன். ஆகிய ஆண்களை பற்றி அவர் சொல்கிறார். ஆண்களுக்கு தான் இந்த சொற்பூசலும் சினமும் அதிகமாக வருகிறது. ஆகிய ஆண்கள் சினத்தை தவிர்த்து விட்டு, சொற்பூசல், சண்டை சச்சரவுகளை தவிர்த்து விட்டு கைகளை உயர்த்தி இறைவேண்டல் செய்யுங்கள் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார், விண்ணப்பிக்கின்றார். எனவே இந்த சொற்பூசல்கள், சண்டை சச்சரவுகள், பிளவுகள் நம்மை இறைவேண்டல் செய்ய விடாமல், ஜெபிக்க விடாமல் தடுக்கின்றன. குடும்பங்களில் கோபம், சண்டை சச்சரவு, வாய்ச்சொல் இவையெல்லாம் இருந்தால் எப்படி குடும்பமாக ஜெபிக்க முடியும்? ஆகவே குடும்பங்களில், அன்பியங்களில், பக்த சபைகளில், துறவற இல்லங்களில் கோபத்தை நாம் குறைத்து பிறர் அன்போடு, பரிவோடு, நட்போடு நாம் வாழ்கின்ற பொழுது நாம் அனைவரும் இணைந்து ஜெபிக்க முடியும். அந்த ஜெபத்தையும் இறைவன் கேட்பார். எனவே ஜெபத்திற்கு, இறைவேண்டலுக்கு தடையாக கோபம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து இந்த கோபத்திலிருந்து விடுதலை பெறுவோமாக. தூய ஆவியாரை நோக்கி மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உண்டாகுக. உன் மகனேனும் தகுதியற்றே, உன் மகளேனும் தகுதியற்றே.